வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் Aussie ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த். இந்த எபிசோட்ல ப்ராப்பர்ட்டியில கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குற ப்ராசஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது த்ரூ த லீகல் லென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வினு குமார். வினு இஸ் த பிரின்சிபல் லாயர் அட் விகே லாயர்ஸ். ப்ராப்பர்ட்டி இல்லாம நிறைய ஏரியாஸ் ஆஃப் லா லைக் கிரிமினல் ஃபேமிலி லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரியால வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஹேவ் தர் ஹெட் ஆஃபீஸ் இன் மெல்பர்ன், பட் அவங்க மல்டிபிள் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியால பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பிகாஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிசிஷன். அதுல லீகல் லூப் ஹோல்ஸ் வந்து மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அதோட கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் டில் த எண்ட் ஆஃப் த ஷோ. நம்ம ஷோட ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காது மிஸ்டர் வினு. வினு இஸ் த பிரின்சிபல் லாயர் அட் விகே லாயர்ஸ். இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா வாட் ஆர் திங்ஸ் நம்ம வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடியும் சைன் பண்ணதுக்கு அப்புறமும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்ன்றத வந்துட்டு இன் அ வெரி சிம்பிளிஃபைட் மேனர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Vinu is based in Melbourne, but their operation is spread across different parts of Australia. So அதனால வந்துட்டு நீங்க ஆஸ்திரேலியால எங்க இருந்தாலும் there is going to be definite value out of this session. Vinu, thank you for being a special guest. திலீப் வணக்கம் அண்ட் தேங்க்யூ. அப்ரிஷியேட் ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. Thank you. It is my honor to have you, Vinu. I think நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். We have to get this going அப்படின்னு சொல்லிட்டு I'm really happy we do this. The reason is in property there are many different things that are important, especially like legal matters are very very essential. Sometimes people take it very lightly. அதுதான் வந்து கொஞ்சம் அன்பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். I want to start with yes or no question ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி If somebody signs a property contract, okay, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும், is there a possibility without any legal reviews or anything like that, is there a possibility that they can have a costly mistake? Simple yes or no சொல்லுங்க. ஆன்சர் வந்து எஸ் தான் ஆல்வேஸ். Okay, so the crux of it, if இந்த பார்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்க வெளில போறீங்கன்னா make sure you get it reviewed by the right professional before you sign anything. That's the absolutely. So we want to just go back to a little bit of a basic let's say வந்துட்டு இப்போ நான் மெல்பர்ன்ல வந்துட்டு ஒரு டவுன் ஹவுஸ் வாங்குறேன் or ஒரு அபார்ட்மெண்ட் யூனிட் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா வந்துட்டு what really goes in the back end, அதாவது ஒரு கன்வென்சிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னா what really goes in the back end, ஒரு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வெரி பிரீஃபா சொன்னா இது கன்வென்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து கான்ட்ராக்டை பார்த்து அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும். கான்ட்ராக்ட் உங்ககிட்ட ஓகே சைன் பண்ணிக்கங்க அப்படி இல்லை சொல்றது. கான்ட்ராக்ட்ல நீங்க என்ன சைன் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அல்டிமேட்லி உங்க டெசிஷன் அது. நீங்க சைன் பண்ணணுமா இல்லையானது, வீடு வாங்கணுமா இல்லையானது உங்களோட டிசிஷன். சரிங்களா? அப்ப அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். கான்ட்ராக்ட் ஒன்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ண உடனே அதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல கன்வென்ஸ் என்னன்னா யூஸ்வலி நீங்க சைன் பண்ண உடனே திலீப் உங்க அடுத்த டேட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் இது இந்த டேட்டுக்குள்ள இது பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ள இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெரி பிரீஃப்லி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து ஒன்று வந்து டெபாசிட் கொடுக்கணும், டைம்ல டெபாசிட் கொடுக்கணும் அப்கோர்ஸ். ரெண்டாவது வந்து பில்டிங் அண்ட் பெஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். பில்டிங் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை ரிப்போர்ட் படிச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து ஃபைனான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபைனான்ஸ் கிடைக்கலன்னா யூ கேன் ஈஸிலி கெட் அவுட். இதுக்கு இடையில இன்னொன்று வந்து கூலிங் ஆஃப் பீரியட். அதாவது விக்டோரியால வந்து 3 நாள் நீங்க சைன் பண்ணி வெண்டர் சைன் பண்ணி நீங்க சைன் பண்ணி 3 நாளுக்குள்ள நீங்க ஃபார் எனி ரீசன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யூ கேன் கெட் அவுட் ஆஃப் த கான்ட்ராக்ட். அப்படி கூலிங் ஆஃப் பீரியட்ல வெளியே வந்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, பெனல்ட்டி இருக்கு, 0.2% பே பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் அன்கண்டிஷனல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கன்வென்சர் வந்து போய் சர்ச்சஸ் எல்லாம் டியூ டெலிஜென்ஸ் சர்ச்சஸ் எல்லாம் பண்ணி அதோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெண்டர் சொலிசிட்டர்ஸ் கிட்ட பேசி பெக்ஸா ஓப்பன் ஆகும். பெக்ஸால எங்க பேங்க் இன்வைட் பண்றது. அதுக்கப்புறம் டியூட்டி ஆஃபீஸ் இது போர்ட்டல் போய் டியூட்டி அசஸ்மெண்ட் பண்ணி அந்த டியூட்டியை வந்து பெக்ஸாக்கு லிங்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன் த செட்டில்மெண்ட் நடக்கும். இன்னும் எல்லாரும் 4 பேர் இருப்பாங்க. பர்ச்சேசரு, செல்லரு, பர்ச்சேசர் பேங்க், செல்லர் பேங்க். டிபிக்கலி சைன் பண்ணாங்கன்னா ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட்ஸ் இன் நட்ஷெல். எக்ஸலென்ட். தேங்க்யூ வினு. நீங்க நிறைய விஷயத்த வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் வி ஹேவ் டு அன்பேக்
லைக் டிஃபரெண்ட் டெஃபினட்டா. திங்ஸ் நம்ம சொன்னதுல. அது ஆமா. நிச்சயமா பண்ணும்னு நெனைக்கிறேன் நான். இப்போ ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹை லெவல் இந்த 3 டெர்ம் வந்து ஜெனரலா வந்து ஃப்ளோட் ஆகும். வந்து கன்வெயன்சிங் சொல்லுவாங்க, சொலிசிட்டர் சொல்றாங்க, ப்ராப்பர்ட்டி லாயர் சொல்றாங்க. அம் தே ஒன் அண்ட் த சேம் என்ன ஓவர்லேப், என்ன டிஃபரன்ஸ்? வென் டு வி அப்ரோச் ஹூ? ஓகே. ஃபார் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூ சாலிசிட்டரும், லாயர் இதெல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணும் பெரிய ம், வித்தியாசம் இல்ல. பட் ம், கன்வென்சர் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் கன்வென்சிங். அவங்க வந்து வெரி ஹைலி ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஒன்லி ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் கன்வென்சிங். சரிங்களா? ம், லாயர்ஸ் சொலிசிட்டர்ஸ் வந்து ப்ராட் டெர்ம்ஸ்ல வந்து தேர் லாயர்ஸ். ஐ மீன் தே ம், ஸ்டடிட் லா ம், ம், at a higher level, but ம். they're also able to make property transfers. ப்ராப்பர்ட்டி கன்வெயன்சிங். But ஓகே. for practical terms, for normal, people who are entering into market, it does not make any difference. It Property does not make conveyancer any or difference. Okay. solicitors. Only difference வந்து கன்வென்சர் வந்து விக்டோரியா மட்டும் தான் பண்ண முடியும். அவங்க வெளிய ஸ்டேட்ல பண்ண முடியாது. ம். Lawyers இருந்தா once you know the law in that state and once you are registered in that state, you can என்னது ஓகே. ஆப்பரேட் பண்ணலாம். ஓகே. ஓகே. காட் இட். சோ ஆஸ் எ லேமேனா பார்க்கும்போது இஃப் தே ஆர் பையிங் லைக் மம் அண்ட் டாட்ஸ் ஒரு வீடு வாங்குறாங்கன்னா, எ கன்வெயன்சர் இஸ் மோர் தென் குட் எனஃப் ஃபார் தெம் டூ ஆமா. மீட் த ரிக்வயர்மென்ட்ஸ். பட் ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கன்வென்சர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அவங்க வந்து இந்த லீகல் டெர்ம்ஸ் இஷ்யூஸ் வந்தாங்கன்னா, தே கான்ட் ஹேண்டில் இட். அது வந்து ஓகே. லாயர்ஸ்க்கு தான் போகும். யாஹ். ம். எஸ்பெஷலி டெக்னிக்காலிட்டி வந்துச்சுன்னு வைங்க. ஃபார் ம். எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, சர்டன் டெர்ம்ஸ் இந்த இந்த ஃபைனான்ஸ் ஆகல, இல்ல பில்டிங் அண்ட் பெஸ்ட் அதுக்கெல்லாம் சர்டன் இது ரிக்வயர்மென்ட் இருக்கு. ம். நோட்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் சர்டன் கிளாஸ், சர்டன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அத கரெக்ட். டெர்மினேட் பண்ணணும். கரெக்ட். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது வந்து யூ நீட் டு ஹேவ் அ லாயர். கரெக்ட். எஸ்பெஷலி இஃப் இட் பிகம்ஸ் அ டிஸ்பியூட். இப்ப ரைட். அவங்க வெண்டர் வந்து அது சொல்றாங்க, இது இல்ல முடியாது, நீங்க டெர்மினேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க வந்து இல்ல டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னுவாங்க. அப்படி கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இட் கோஸ் பேக் டு தி டீடைல்ஸ் இன் தி டெர்ம்ஸ். அதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. ஓகே. அந்த ம். வேர்ட்ஸும் அந்த கண்டிஷன்ஸ் இன்டர்பிரட் பண்றதுக்கு யூ நீட் எ லாயர். ம். 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 ஓகே. தி ஒன்லி ஓகே. திங். அதர்வைஸ் இன் ஃபார் ஜெனரல் டெர்ம்ஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். ஓகே. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் தட் கிளாரிட்டி ம். அபௌட் இட். ம். சோ இப்போ ஆமாமா. நீங்க சொன்னதுல இருந்தே வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்துட்டு இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் தேர் ஆர் ஸ்டாண்டர்ட் கான்ட்ராக்ட்ஸ் தட் கம் இல்லையா? இப்போ வீடு வாங்கும்போது இப்போ விக்டோரியாலயே வந்துட்டு தேர் இஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இஸ் இஷ்யூயிங் தி ஸ்டாண்டர்ட் ஆமா. சேல்ஸ் கான்ட்ராக்ட் அது மாதிரி வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு தி செல்லிங் ஏஜென்ட்டோ இல்ல வந்துட்டு அந்த அந்த கான்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ற லீகல் டீமோ ம். தே ஆர் ஓகே டு லைக் மேக் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இல்லையா? அப்சல்யூட்லி. So ஆமாமா. so yeah, I think as a part of buying process, apart from understanding what is standard, they also need to understand what is amended. And நீங்க சொல்ற மாதிரி sometimes எப்படி ஒரு இதை வேர்ட் பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து அந்த டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு ப்ளே பண்ணும். கரெக்டா? நிச்சயமா. ஆமா. Okay. Okay. So, as a layman, is that mandatory for them to like, contract full read பண்ணணுமா? Because contract could be like, 50-page document ஆ இருக்கலாம். Sometimes it is very overwhelming for people. அதனாலே ஆமா. வந்துட்டு ரீட் பண்ண மாட்றாங்க. Are there any specific sections, at least இதையாவது பாத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? Bare minimum, so that yes, they can work with a good, service provider, conveyancer, solicitor, but it is their own money. Is there anything that ஆமா. you can point on? எக்ஸாக்ட்லி. ஆமாமா. இது நோ டிஃபரெண்ட். நீங்க டாக்டர்ட்ட போயிட்டு, எனக்கு காய்ச்சல் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் இதுக்கு மருந்து குடுங்கன்னு சொன்னா, அவரு ஒரு மருந்து குடுப்பாங்க. நீங்க அந்த மருந்த பார்த்து மருந்து எப்படி வந்தது? எப்படி பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? நீங்க எல்லாம் விசாரிச்சுக்க மாட்டீங்க. இல்லீங்களா? நோ ம், டிஃபரெண்ட். அதாவது நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்க கரெக்ட் தான். பட் ம், நீங்க அந்த 100, 200 பேஜஸ் நீங்க படிச்சு நீங்க எக்ஸ்பெர்ட் ஆகணும்னு தேவையில்ல. ம். அதுக்காக தான் நம்ம கன்வின்சரோ இல்ல லாயர்ஸோ இருக்காங்க. லாயர்ஸ் Okay. நம்மளோட வேலை என்னன்னா, படிச்சு பார்த்து அத கன்சைஸா பண்ணி இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ உங்கள்ட்ட சொல்லணும். Correct. சரிங்களா? Correct. Okay. எவ்ரி டீட்டெயில் சொல்ல தேவையில்ல. ஐ டோன்ட் இப்ப நீங்க ம். என்கிட்ட ஒரு 200 பேஜ் டாக்குமெண்ட் குடுத்தீங்கன்னா, நான் இன்னொரு 200 பேஜ் டாக்குமெண்ட் உங்ககிட்ட குடுத்துட்டு பிரயோஜனம் இல்ல. புரிஞ்சுதா? Correct. நான் அத Okay. சம்மரைஸ் ம். பண்ணி ஒரு 3, 4 பேஜ்ல ம். என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ தெரிஞ்சுக்கணுமோ, அத ம். மட்டும் நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லலாம். அதனால Okay. ஆஃப் கோர்ஸ் சில பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ம். தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஹைலைட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ஸ் Okay. நீங்க பாத்துக்கலாம். Okay. இன் டெர்ம்ஸ் Okay. ஆஃப் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் சொன்னீங்க இல்லையா? இப்போ ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் சொன்னீங்க இல்லையா? எல்லா ஸ்டேட்லயும் டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ன்னு ஒரு செட் ஒரு 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 ம். ஆட் பண்ணுவாங்க. ம். ம். அதுல வந்து நீங்க நாட் எனி டெர்ம்ஸ் பட் சில டெர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ம். 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 ம்.
அப்ப ஓகே. அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓகே. திலீப் நீங்க சைன் பண்ற கான்ட்ராக்ட்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது இருக்கு. நீங்க பி கேர்ஃபுல் அப்டின்னோம். சரிங்களா? ஓகே. சோ ஸ்பெஷல் ஓகே. கண்டிஷன்ஸ்ன்றது செல்லர் சைட்ல இருந்தும் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆமா. ஈவன் அஸ் எ பையர் அவங்க நம்மளும் வந்து கரெக்ட்டா ஆஃப்டர் ஆஃப் கோர்ஸ் டிஸ்கஷன்ஸ்க்கு கேட்கலாம். நம்மளும் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு நம்மளும் ஆமாமா. ஆட் பண்ணலாம் இல்லையா? அப்சல்யூட்லி. ஆமாமாமா. அதான் ம். நெகோசியேஷன் டைம்ல நீங்க பேசிட்டு, ம். ம். நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். திலீப் இதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னு வைங்க. இந்த ம். இந்த பெயிண்டிங் பண்றேன் அப்டின்னு அவன் ம். ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தா அத எழுதி வச்சு வாங்குனா நல்லது. கரெக்ட். அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே இந்த மாதிரி கிளாஸ் ஸ்பெஷல் கண்டிஷன்ல போட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னுவேன். ம். அத ம். போட்டு நீங்க நெகோஷியேட் பண்ணும்போது அது அதுல போட சொல்லலாம். ஆமா. ஸ்பெஷல் கண்டிஷன். ஆக்சுவலி நீங்க யூ ஹவ் டச்ட் அப்பான் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ம். லைக் ஒரு வெர்பல் கமிட்மென்ட்க்கும், ரிட்டன் ஆமாமா. கமிட்மென்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்சல்யூட்லி. இல்லையா? சோ சம்டைம்ஸ் நிச்சயமா. வந்துட்டு தி செல்லர் ஆர் தி செல்லிங் ஏஜென்ட் மே பி மேக்கிங் சம் கமிட்மென்ட் நீங்க சொல்ற மாரி வீட பெயிண்ட் பண்ணி குடுக்குறோம், ஆர் வந்து ஏதாவது ரிப்பேர் பண்ணி குடுக்குறோம்னு சொல்லிட்டு. அது ஆமாமா. வெர்பலா இருக்கிறதுக்கு பதிலா இஃப் இட் இஸ் இன் தி கான்ட்ராக்ட் ஓ we have நிச்சயமா. lot more weightage and that ஆமா. those are the things that as a buyer they need to have the conversation with the conveyancer and get that நிச்சயமா. done. Okay, okay. அது Excellent. கரெக்ட். ம். ம். ஓகே. இப்போ லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டச் அப்பான் நீங்க அ கூலிங் ஆஃப் பீரியட் சொன்னீங்க இல்லையா? சோ ஐ வாண்ட் டூ டிஸ்கஸ் எ லிட்டில் பிட் அபௌட் தட். பிகாஸ் அதுல வந்துட்டு ஒரு நெறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. பட் யூ ஆமா. கிளாரிஃபைட் தேர். அ கூ விக்டோரியால கூலிங் ஆஃப் பீரியட் இஸ் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த டைம் த பையர் சைன் த கான்ட்ராக்ட், ஆமா. நாட் ஃப்ரம் த டைம் லைக் வெண்டர் சைன் த கான்ட்ராக்ட். லைக் ஆமாமா. பிகாஸ் சம்டைம்ஸ் ஆமா. வந்துட்டு நான் ஆஃபர் சப்மிட் பண்ணும்போதே இப்பலாம் கான்ட்ராக்ட்ல கேட்கறாங்க. நான் ஆமா. கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு 1 வாரம் கழிச்சு அந்த செல்லர் டிசைட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். டஸ் இட் மீன் ஐ ஹவ் ஆல்ரெடி லாஸ்ட் த கூலிங் ஆஃப் பீரியட் தென்? ஆமா. எக்ஸாக்ட்லி. இப்ப கூலிங் ஆஃப் வந்தா தான் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு பொது ம். மக்கள்ல. அதாவது இது கூலிங் ஆஃப் இருக்குல்ல, அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நோ, நோ, நோ இட்ஸ் நாட். ம். விக்டோரியால ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க சைன் பண்ணிட்டு 3வது நாள் 3 பிசினஸ் டேஸ் ம். குள்ள நீங்க டெர்மினேட் ஆகலன்னா யூ ஆர் இன். புரியுதா? ம். என்ன ம். பண்றாங்கன்னா, நீங்க குடுக்குற ஆஃபர் வந்து 3 டேஸ் வேலிடிட்டி. ம். அந்த ம். 3 டேஸ்க்குள்ள செல்லர் சைன் பண்ணணும். கரெக்ட். பண்ணணும் இல்ல. பண்ணுனா ம். அது கான்ட்ராக்ட் ஆச்சு. ம். இல்லன்னா யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். அந்த 3வது நாள்ல யூ ஹேவ் ஆப்ஷன் டூ கெட் அவுட். ஓகே. அதுக்காக தான் ம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ம். 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 பட் ம். கூலிங் ஆஃப்ல வந்து நீங்க வெளிய வரும்போது, நீங்க 0.2% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ நீங்க அவங்களுக்கு பெனல்டி பே பண்ணணும். ம். ம். எவ்ரி 100,000 $200 ம். புரியுதா? ம். புரியுது, புரியுது. 1 ஓகே. மில்லியன் ப்ராப்பர்ட்டினா $1,000 ரைட், அ ரைட். குடுக்கணும். ஓகே. சரிங்களா? சோ இது பட் இஸ் யா சாரி கன்டின்யூ. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல இஸ் தேர் அ பாசிபிலிட்டி டு புரொடெக்ட் த பையர் பை ஆடிங் எ ஸ்பெஷல் கண்டிஷன் ஆர் சம்திங்? கூலிங் ஆஃப் வந்துட்டு செல்லர் அக்ரி கான்ட்ராக்ட் சைன் பண்ண பிறகு தான் இது அக்ரி ஸ்டார்ட் ஆகும். அது மாரி ஏதாவது இஸ் தேர் அ வே ஆஃப் நீங்க டேக்லிங் தட்? அப்சல்யூட்லி கூலிங் ஆஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஓகே. ஐ ஓகே. வாண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த கூலிங் ஆஃப் வந்து ஐ வில் எக்ஸ்டெண்ட் இட் ஃபார் 10 டேஸ் ஆர் 5 டேஸ் ஆர் 10 டேஸ் ம். பண்ணி நோ ப்ராப்ளம் ம். சொல்லலாம். ம். எஸ்பெஷலி ஓகே. நியூ சவுத் வேல்ஸ்ல அது குவைட் காமன். கரெக்ட். நியூ சவுத் வேல்ஸ்ல எப்படின்னா, ஸ்டாண்டர்ட் வந்து 5 டேஸ். பட் கரெக்ட். 90% ஆஃப் த செல்லர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கூலிங் ஆஃப் இல்லன்னு எழுதி குடுக்கணும். அதாவது செக்ஷன் ஆமா. 66 அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. கரெக்ட். கரெக்ட். அது யா. குடுத்துட்டா அப்புறம் கூலிங் ஆஃப் இல்ல. ம். கிடையாது. ம். 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 ஒன்ஸ் யூ சைன்ட் யூ லாக்ட் இன். ம். ம். ஆ ம். குயின்ஸ்லாண்ட்லயும் அப்படிதான். 5 டேஸ் இருக்கு. ம். வித் பெனல்டி சார்ஜ் ம். பண்ணுவாங்க. ம். 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 கூலிங் ஆஃப்லயும் ஃபைனான்ஸ்க்கும் அதான் டிஃபரன்ஸ். ஃபைனான்ஸ்ல நீங்க வெளிய வந்தீங்கன்னா, நோ பெனல்டி 0. ம். 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 கரெக்ட். கூலிங் கரெக்ட். ஆஃப் பீரியடுக்கு உள்ள வந்தீங்கன்னா, வெளிய வந்தீங்கன்னா, அப்ப நீங்க அந்த 0.2% 0.25 நியூ சவுத் வேல்ஸ்ல ஓகே. 0.25% பே ஓகே. பண்ணணும். சோ ம். இப்போ ஃபைனான்ஸ்ல வெளில வரதுன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் லைக் ஃப்ரம் அ காமன் திஸ் ஒன், வாட் டஸ் இட் ரியலி மீன்? ஃபைனான்ஸ்ல வெளில வரது அப்டின்னா வந்துட்டு, அண்ட் வாட் டஸ் தட் ஆஸ் அ பையர் நீட் டூ ப்ரூவ் தட் வந்து என் ஃபைனான்ஸ் அப்ரூவ் ஆகல அப்டின்னு சொல்லிட்டு. சோ ஓகே, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. அந்த பிஃபோர் ப்ரூவிங் தட் இன்னொரு ரிக்வயர்மென்ட் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. ம். ஃபைனான்ஸ்ல வந்து 3 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து அமௌண்ட். ம். இன்னொன்னு வந்து பேங்க். ம். 3வது வந்து டேட். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட். ம். கான்ட்ராக்ட்ல வந்து இந்த 3 இது ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ம். பேங்க், அமௌண்ட், டேட் ம். இருந்ததுன்னா, ம். இது 3ம் மேட்ச் ஆகணும். இஃப் யூ வாண்ட் டூ ம். கெட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் ம். சொல்றேன். ம். நீங்க கான்ட்ராக்ட்ல ஏஎன்இசட் ம். அமௌண்ட் 500 ம். அ டேட் வந்து 15th ஆஃப் மார்ச் அப்படின்னு வைங்க. ம். ம். நீங்க 15th ஆஃப் மார்ச் என்கிட்ட வந்துட்டு, "வினு எனக்கு இது பேங்க் டிக்ளைன் குடுத்துருக்காங்க. ம். எனக்கு வெளிய வரணும்" அப்படின்னு சொல்லுங்க. ம். அந்த இது ஏஎன்இசட்லயே இருக்கலாம். ஏஎன்இசட்ல ம். வந்து ஒரு டிக்ளைன் லெட்டர் குடுத்துருக்காங்கன்னு வைங்க. ம். பட் உங்க லோன் அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து 501 இருந்துன்னு வைங்க. ம். செட் ஆகாது.
ஓகே, புரியுதா? ஓகே, யுவர் லோன் அமௌண்ட் மஸ்ட் பி தட் அமௌண்ட் ஆர் லெஸ். புரியுதா? ஸோ ஓகே. தட் இஸ் ம், இம்பார்ட்டன்ட். சில ம். பேர் என்ன ஜஸ்ட் லோன் அமௌண்ட் நீ எது எது வேணுச்சோ போட்டுக்கோ அப்படி போட முடியாது. புரியுதா? ஓகே, ஓகே, என்னோட ஓகே. ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நான் சொல்லுவேன் டேட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஃப் கோர்ஸ். ம், இந்த டேட் இந்த தேதிக்குள்ள நீங்க சொல்லலாம் அப்படின்னு. ம், மீதி 2ம் வந்து ஐதர் எனி பேங்க் அப்படின்லாம். ம், ம், ம். என் எ ஓகே. எந்த பேங்க் கொஞ்சம் போடலாம். எனி அமௌண்ட் அப்படின்னு போடலாம். ம், ம். அப்படி போட்டா என்ன என்ன அமௌண்ட் போட்டாலும் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, இது டிக்ளைன் ஆச்சுன்னு நீ அதுக்கு காமிச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாம். வெளிய வரலாம். ஓகே, 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 ஓகே. ஐ திங்க் திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ வி ஆமா. நீட் டூ பே அட்டென்ஷன் டூ தோஸ் டீட்டெயில்ஸ் ஆல்சோ. சம்டைம்ஸ் அத ஓவர்லுக் பண்ணிடுவாங்க. பட் அட்லீஸ்ட் அத ஆமாமா. கிளியரா போடணும்னு நெனைக்கிறேன் நான். பிகாஸ் ஆமாமா. சம்டைம்ஸ் பீப்பிள் வில் பி ஒரு ஒரு பேங்க்ல இருந்து ப்ரீ அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. பட் ம். ஆஃப்டர் தட் தே மே திங்க் ஓகே ஐல் கோ டூ டிஃபரண்ட் பேங்க் அப்டின்னும்போது, ஐ திங்க் ஆமா. அந்த பினான்ஸ் டிக்ளைன் சினாரியோல வந்து இட் குட் பி எ காம்ப்ளெக்ஸிட்டின்னு இட் நெனைக்கிறேன் இட் வில் நானு. பி எ ப்ராப்ளம். ஆமாமா. அப்புறம் ஓகே. டிக்ளைன் வந்து அ இது லெட்டர் பேங்க்லேருந்து தான் வேணும். அதாவது ம். நீங்க மோர்ட்கேஜ் புரோக்கர்ட்ட லெட்டர் கிடைச்சிட்டு ஒண்ணும் யூஸ் இல்ல. ஓகே. இன்னொன்னு வந்து இப்போ யூசுவலி இப்பலாம் வந்து எப்படின்னா, பேங்க் ஒரு கண்டிஷனல் அப்ரூவல் குடுப்பாங்க. அதாவது ஆமா. இதுல ஐ வில் கிவ் யூ $500,000 இஃப் யூ குளோஸ் கிரெடிட் கார்ட் இல்ல கரெக்ட், இஃப் யூ டூ கரெக்ட். சம்திங் எல்ஸ் யாஹ்! அப்படின்னுவாங்க. இப்போ நீங்க வந்து சொல்லுவீங்க, இல்ல எங்க கிரெடிட் கார்ட் குளோஸ் பண்ண முடியாது. அதனால இட் இஸ் டிக்ளைன். இட் இஸ் நாட் ம். டிக்ளைன். ஓகே, அவங்க ஓகே, டிக்ளைன் ஓகே. பண்ணல. ம், அவங்க ம். கண்டிஷனல் அப்ரூவல் குடுத்துருக்காங்க. நீ அத குளோஸ் பண்ணா அப்ரூவ் ஆகும். அப்ப அந்த ஓகே. மாரி சிச்சுவேஷன்ல இட் இஸ் ம். நாட் கன்சிடர்ட் அஸ் டிக்ளைன். புரிஞ்சுதா? Okay, ம். okay. I think this is very useful information. So ஆமாமா. important part is like, we need to read between the lines and make sure like, ஆமாமா. we are actually like, following it. Otherwise, it is going to backfire. Yeah. எக்ஸாக்ட்லி. கரெக்ட். அது இருக்குது இப்போ. Alright. So ம். I just wanted to இன்னும் இப்போ specific terms and the conditions ஓட I just wanted to come out a little bit of it and இன்னும் சரி. கொஞ்சம் zoom out பண்ணி ஒரு question கேட்கணும்னு நினைக்கிறேன். As a buyer, கான்ட்ராக்ட் சைன் பண்ண அப்புறம் வாட் ஆர் மை லயபிலிட்டிஸ் அண்ட் வாட் ஆர் மை ரைட்ஸ்? அதாவது கான்ட்ராக்ட் ஜென்ரலா சைன் பண்ணிட்டேன். என்ன ரிவ்யூ ஏதோ பண்ணிட்டோம். சைன் பண்ண அப்புறம் வந்துட்டு வாட் ஆர் மை ரைட்ஸ் அண்ட் எவ்ரிதிங், வாட் கண்டிஷன்ஸ் ஐ கேன் கம் அவுட்? கூலிங் ஆஃப் நம்ம பேசணும், ஃபினான்ஸ் பேசணும். கேன் யூ ஜஸ்ட் டாக் அபவுட் தட் ஏ சினாரியோ அண்ட் ஹவ் ஆமாமா. இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு திங்க் 10 டைம்ஸ் பிஃபோர் சைனிங் அ கான்ட்ராக்ட்? அப்சல்யூட்லி. வந்து 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து லீகலி செல்லர் வந்து தே மஸ்ட் டிஸ்க்ளோஸ் சர்டன் திங்ஸ். ம், எல்லா ஸ்டேட்லயும். ம், செக்ஷன் இதுல விக்டோரியால வந்து செக்ஷன் 32 வாங்க. இது குயின்ஸ்லாண்ட்ல ஃபார்ம் 2 நியூ சவுத் வேல்ஸ்ல செல்லர் டிஸ்க்ளோஷர். சவுத் ஆஸ்திரேலியாலயும் ஃபார்ம் 1 அப்படின்னு ஒன். டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பட் எல்லாத்துலயும் என்ன என்ன சொல்றாங்கன்னா, வெண்டர் டிஸ்க்ளோஷர். அதாவது ம், ம், செல் பண்றதா இருந்தா நீங்க சில விஷயங்கள் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதாவது ம், இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ம், ஒண்ணு ம், வந்து ப்ராப்பர்ட்டில ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா? உங்களுக்கு ம், தெரிஞ்ச டிஃபெக்ட் ஏதாச்சும் இருக்கா? ம், ப்ராப்பர்ட்டில ஏதாச்சு இது ம் எக்ஸ்டென்ஷனோ இல்ல க கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தவுட் பெர்மிட் இருக்கா? ம், 3வது ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? அதாவது ம், டைட்டில்ல ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? அந்த ம். மாதிரி அ இது இது நெய்பர்ஹுட் இது கூட என்னது டிஸ்பியூட்ஸ். சொல்றது டிஸ்பியூட்ஸ் அது இருந்தா கூட நீங்க யூ ஹேவ் டூ டிஸ்க்ளோஸ். ம், இந்த மாதிரி அதாவது மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க. மெட்டீரியல் ம், ஃபேக்ட்ஸ நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு வைங்க. ம், பொட்டன்ஷியலி இவங்க பர்ச்சேசர் ஹஸ் காட் த ரைட் டு கெட் அவுட். ம், 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 ம். தட் இஸ் த ரைட். அ ஓகே. லயபிலிட்டின்றது நீங்க இப்ப ஏஜென்ட் சொன்னாங்க எங்க இதுல டபுள் ஸ்டோரி கட்டிக்கலாம்னு சப் டிவைட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ம், ம். அதெல்லாம் ரெப்ரசன்டேஷன்ஸ். அதெல்லாம் நீங்க கரெக்ட், அது ரிலை ஆயி வாங்க முடியாது. கரெக்ட், கரெக்ட். அந்த ம், மாதிரி நீங்க ரிலை பண்ணி நீங்க வாங்குனா தட்ஸ் யுவர் லைபிலிட்டி. தட்ஸ் ம், யுவர் ம், இஷ்யூ ம். ரியலி. புரியுதா? ஓகே, இது எனி ஸ்டேட் இந்த 3 ஸ்டேட்ல ஜெனரலி தட்ஸ் இது சிச்சுவேஷன். ஓகே, ஓகே. ஸோ யாஹ்! ஐ திங்க் சைன் தட்ஸ் பண்ணும்போது யூ தட்ஸ் ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஒண்ணு வந்து நான் கேட்பேன், வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ்? நீ எதுக்கு வாங்குறீங்க? ம். அங்க தங்க போறீங்களா? இல்ல இது இன்வெஸ்ட்மென்ட்டா? இன்வெஸ்ட்மென்ட்டா? லாங் ஆ. டெர்ம் பிளானிங்கா? ம். சப்டிவைட் பண்ணோம்னா, அது நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடியே போய் செக் பண்ணி பாருங்க. கரெக்ட். அதுல எல்லா விஷயத்தையும் நீங்க செல்லர் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்கிட்ட ஒரு பெரிய லேண்ட் இருக்கு. அந்த ம். லேண்ட் சப்டிவைட் பண்ண முடியாது. ம், ம், தெரியும். ம், நீங்க ம், கேட்டா நான் சொல்லுவேன். அது ம், வந்து ம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அது டைட்டில் இருக்கும். டைட்டில்ல ஒரு ம், போர்ஷன் ம், ஒரு ம், கண்டிஷனா இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நீ வேணா ம், நீ ம், போட்டுக்க. அப்ப அந்த ம். மாரி சிச்சுவேஷன்ல நான் பர்ச்சேசர்கிட்ட கேட்டு அத போய் செக் பண்ணி சொல்லுவேன். நீ ஐதர் டைட்டில் இருந்ததுன்னா சொல்லுவேன். இல்லன்னா சில சில விஷயங்கள் எப்படின்னா, டைட்டில்லயும் இருக்காது. ம், ம். டாக்குமெண்ட் கேட்டு போகணும். அவர் ரைட். கவுன்சில் பிளானிங் பெர்மிட்ல பார்த்தா தெரியும். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் ஓகே, ஓகே. ம், பார்த்து ம்.
அதுக்காக தான் ஐ திங்க் லிஸ்டிங் எல்லாரும் வந்துட்டு சப்ஜெக்ட் டு கவுன்சில் அப்ரூவல்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி தான் தே ஆர் புட்டிங். ஆமாமா. As a buyer, like, it is the ownership is on us to ask the right கரெக்ட். questions ஆமா. and validate everything because it's a very investment. So I think, like, அது நிச்சயமா பண்ணணும்னு ஆமா. நினைக்கிறேன். ஆமாமா. ம். ஓகே, ஓகே. ஆல்ரைட், ம். கூல். ஸோ ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு நல்ல கிளியரா புரியுது இப்போ. இப்போ ஜஸ்ட் வாண்டட் டு டச் அப்பான் இப்போ இப்போ மெல்பர்ன்ல இருக்கவங்களுக்கும் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னா, எங்க வீடு வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மெல்பர்ன்ல உட்காந்து நம்ம பிரிஸ்பன்ல வாங்குறனோ இல்ல மத்த ஸ்டேட்ஸ்ல வாங்குறதோ. பட் இங்க வந்துட்டு ஸ்டேட் வைஸ் இட் கேன் பி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இல்லையா? ஸோ ஆமா. வாட் ஆர் தி பிக் டிஃபரன்சஸ்? இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு 2, 3 ஸ்டேட் எடுத்துக்கோங்களேன். சிட்னி, சாரி விக்டோரியா அண்ட் லைக் என்எஸ்டபிள்யூ, குயின்ஸ்லாந்து, இல்ல சதர்ன் ஆஸ்திரேலியா. இப்போ 3, 4 ஸ்டேட் கொஞ்சம் கம்பேர் பண்ணி சே லைக் வாட் இஸ் டிஃபரெண்ட் தட்ஸ் a ரெட் ஃபிளாக் தட் as a buyer நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மெயின் ரெட் ஃபிளாக் எல்லா ஸ்டேட்லயும் எப்படின்னா ரிஸ்க் பாசஸ், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரிஸ்க் வந்து ம், ரிமைன்ஸ் வித் செல்லர் ம், அன்டில் செட்டில்மெண்ட் டேட். செட்டில்மெண்ட் கரெக்ட். டேட் அன்னைக்குன்னா யா. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ப்ராப்பர்ட்டி உங்க ம், பேருக்கு ம், ஆஸ் ம், பையர். இதுதா ம், குயின்ஸ்லாண்ட்ல மட்டும் அதுவும் கரெக்ட் தான். பட் குயின்ஸ்லாண்ட்ல அந்த ரிஸ்க் வந்து நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பே பாஸ் ஆகும். கரெக்ட். விச் ம், மீன்ஸ் ம், இப்ப நீங்க இன்னைக்கு சைன் பண்றீங்க, குயின்ஸ்லாண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. ம், நாளைக்கு வீடு ஏதாச்சும் பர்ன் ஆகி விழுந்துச்சுன்னு சொல்லுங்க வைங்க. ம், தட் இஸ் யோர் ரிஸ்க். கரெக்ட். ம், வில் ம், கன்டின்யூ, ம், இது செட்டில்மெண்ட் கன்டின்யூ ஆகும். ம், புரியுதா? ம், ம். மத்தபடி இதுல இது விக்டோரியாலலாம் அப்படியெல்லாம் ஆச்சுன்னா, இந்த வெண்டர் இஸ் செல்லர் இஸ் ரெஸ்பான்சிபிள். அப்ப கரெக்ட், செட்டில்மெண்ட் கரெக்ட். அன்னைக்கு வரைக்கும் செட்டில்மெண்ட் அன்னைக்கு நீங்க சைன் பண்ணும்போ வீடு எப்படி இருந்ததோ அதே கண்டிஷன்ல இருக்கணும் செட்டில்மெண்ட் ம், அன்னைக்கு. ம். எக்ஸெப்ஷன் ஆஃப் வேர் அண்ட் டயர் எல்லாம் வேற யார்? ஓகே. இருக்கு. ம், ம், வீடு அந்த கண்டிஷன் தான். குயின்ஸ்லாண்ட்ல ம். அப்படி இல்ல. யூ ஹேவ் டு ஓகே. ஹேவ் இது தி ஹோம் இன்சூரன்ஸ். ஆமா இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்ப அது ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவேன். இன்சூரன்ஸ் ம், எடுக்கணும் அப்படின்னு. ம், ம், இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து டைட்டில் டிஃபெக்ட்ஸ். ம், நான் நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் எல்லார்கிட்டயும் டைட்டில் இன்சூரன்ஸ் எடுக்கணும். டைட்டில் இன்சூரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் பேமெண்ட் அது. ம், ம், அது வந்து ம், சில விஷயங்க தான் அது ஒன் ஆஃப் பேமெண்ட் ஃபார் லைஃப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. நீங்க ம், as long as you are the owner, சரியா? ம், ம், சில விஷயங்கள் கவர் ஆகும். என்ன டைட்டில், நான் டைட்டில் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் செல் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாது அது டீடைல்ஸ். பட் நீங்க கூகுள் பண்ணா தெரியும். டைட்டில் அ, என்ன எப்படின்னா என்க்ரோச்மென்ட் இல்ல ம், டைட்டில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தது, இந்த பவுண்டரி ம், சேஞ்ச் ஆச்சு அப்படி இப்படின்னா அதுக்கெல்லாம் அதெல்லாம் சில சில விஷயத்துல பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆகும். ம், ம், இந்த ம், மாதிரி ம். விஷயங்கள்லாம் அதுல கவர் ஆகும் டைட்டில் இன்சூரன்ஸ். ஐ ரெக்கமெண்ட் தட் டேக் டைட்டில் இன்சூரன்ஸ். ஓகே. குயின்ஸ்லாண்ட்ல எஸ்பெஷலி மைனிங் ரைட்ஸ் இருக்கு. அங்க ம், வந்து எப்படின்னா அந்த நீங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மைனிங் எது 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 இருந்தாலும் நேச்சுரல் ம். மினரல்ஸ் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா அது ப்ராப்பர்ட்டி ஆஃப் இது ஓகே. கவர்மெண்ட். ம், ம், ஜெனரலி ம். ஸ்பீக்கிங் அவங்ககிட்ட ஈஸ்மென்ட் இருக்கு. ஈஸ்மென்ட்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ராப்பர்ட்டி. ஓ! ரைட், ரைட், ரைட். ஓகே, ஓகே. தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். ம். இப்போ டைட்டில் இன்சூரன்ஸ் பத்தி டச் பண்ணீங்க. அதுல ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொஸ்டின் தான். இப்போ அன்அப்ரூவ்ட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பழைய வீடுனாலே ஒரு 20, 30 இயர்ஸ் பழைய வீடுனா தேர் இஸ் சம் ஃபார்ம் ஆஃப் அன்அப்ரூவ்ட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லலாம். ஒரு கார்போர்ட் கூட வந்துட்டு இது இருக்காது. டெக்கிங் போடும்போது இருக்கலாம். டஸ் டைட்டில் இன்சூரன்ஸ் ஜெனரலி கவர் தோஸ் சினாரியோஸ் டூ? ஜெனரலி எஸ். பட் அகைன் யா. இது வந்து இன்சூரன்ஸ் அட்வைஸ் இல்ல. இன்சூரன்ஸ் எனக்கு அட்வைஸ். தெரியாது ஓகே. அத பத்தி. நீங்க காட் இன்சூரன்ஸ் இட். கிட்ட கேட்டவங்களுக்கு தெரியும். பட் என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இஃப் யூ நோ, அதாவது ம், செல்லர் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, ம், தென் இட் இஸ் நாட் கவர்ட். ம், ம், ம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வாங்குனீங்க. டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா வொர்க் ஆவாது. நீங்க ஓகே. தெரியாம வாங்குன அதாவது அத வாங்கிட்டு அதுல அந்த அந்த ப்ராப்பர்ட்டில பெர்மிட் இல்ல அப்டின்னா, அது டைட்டில் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். ஜெனரலி. ஓகே, ஓகே, ஓகே. அது இந்த ம். மாரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணுவேன்னா, தெரியாதுன்னா நான் சொல்லுவேன், நீ டைட்டில் இன்சூரன்ஸ் கடைக்கு டைரக்ட்டா ஃபோன் பண்ணி பேசி பாரு. கரெக்ட். வாட் இஸ் கவர்ட், வாட் இஸ் நாட் கவர்ட்ன்னு. ம், ம், ம். அப்ரண்ட்டா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, தே கிவ் யூ வெரி குட் அட்வைஸ். சம்டைம்ஸ் தே சே ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க சொல்ட்டீங்க இல்லையா, நான் எழுதி நோட் நோட் பண்ணிட்டு அத கவர் பண்ணிக்கிறேன் அப்டின்னுவாங்க. Right, right. Okay. ம். So it is like taking any other health insurance. Insurance மாரி தான். கார், ஹெல்த் லைக் இன்சூரன்ஸ். You லைக் just ஆமா. need to லைக் enquire what is covered, what is excess. அதெல்லாம் எக்ஸாக்ட் கிளியரா பண்ணிட்டோம்னா வந்து அது கிளாரிஃபைங்கா இருக்கும். ஆமாமா. But அவ்வளவுதான். ம். the bottom line is வீடு வாங்குற மாதிரி தான் definitely consider taking title insurance. It's a ஆமாமா. small ம். cost that we are going to be paying இஸ் and save you a lot of money. ரிலேட்டிவ்லி லோ அமௌண்ட். ஆமாமா. ம். Yeah, yeah. Excellent, excellent. Okay. So now வந்துட்டு இப்போ மெல்பர்ன்ல ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காங்க. ஓகே. தே ஆர் லுக்கிங் டு பை லெட்ஸ் சே இன் பிரிஸ்பேன் ஆர் லைக் சம் அதர் பிளேஸ். ஆப்வியஸ்லி நீங்க முன்னாடியே கிளாரிஃபை பண்ண மாரி வந்துட்டு
இப்ப மெல்பர்ன் பேஸ்ட் ஆர் விக்டோரியா பேஸ்ட் கன்வெயன்சஸோ சொலிசிட்டர்ஸோ மே ஆர் மே நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் தம் வித் கன்வெயன்சிங் இன் பிஸ்பேட், ரைட்? ஸோ ஆமா. அது வந்துட்டு அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா, இல்ல வந்துட்டு அதுல வந்துட்டு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குதா உங்களுக்கு? ஜெனரலி என்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த அடுத்த ஸ்டேட்லலாம் யாராச்சும் வாங்குனா, அவங்க சொலிசிட்டர் இல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. "ஹை, ஓகே. டு யூ டூ?" அண்ட் ஐ ம். சே எஸ். ஓகே. அது ஜஸ்ட் ஒரு செக் அவ்வளோதான். ம். ஜெனரலி ஸ்பீக்கிங் சொலிசிட்டர்ஸ்க்கு பண்ணலாம். இட்ஸ் ம். வித்தவுட் ம். மச் ஆஃப் வொர்க். பட் கன்வெயன்சஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி நோ, பண்ண முடியாது. ஓகே. ஓகே. அப்போ காட் இட். நீங்க இப்ப குயின்ஸ்லாண்ட் வாங்குறீங்க. நீங்க ஒரு ம். கன்வென்சர்ட்ட போயிட்டு கேட்க அவசியமே இல்ல. ம். 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 ஓகே. புரியுதா? ஓகே. அகெயின் சொலிசிட்டர் எல்லா சொலிசிட்டர்ஸும் பண்ண மாட்டாங்க. ம். 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 சில பேரு அந்த அந்த குயின்ஸ்லாண்ட் லா அண்ட் விஷயம் தெரிஞ்சு, அங்க ம். குயின்ஸ்லாண்ட் ரெவென்யூ ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். நம்ம நம்ம பேரு அங்க வச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அ ம். பண்ணி அது வந்து த்ரூ பெக்ஸால லிங்க் பண்ணி வச்சா, நோ ப்ராப்ளம் ம். பண்ணிக்கலாம். ம். ஓகே. ஓகே. பெக்ஸா நெறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். பெக்ஸானா வந்துட்டு என்னன்னே தெரியாத ஒரு காமன் மேனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? வாட் இஸ் பெக்ஸா? ஓகே. சாரி. பேப்பர் பெக்ஸான செட்டில்மென்ட், எலக்ட்ரானிக் செட்டில்மென்ட்லாம் நெறைய ஜார்கன்ஸ் ஆமாமா. யூஸ் பண்றாங்களே. ஆமாமா. PEXA அப்படின்னா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆஸ்திரேலியா. ம். PEX. அது ம். வந்து இண்டிபெண்டன்ட் பாடி அது. பட் இப்போ வந்து ம். ஆல்மோஸ்ட் ஒரு 95% இது செட்டில்மென்ட் வந்து த்ரூ பெக்ஸா தான் நடக்கும். பெக்ஸா சரி. வந்து ஆ. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அது. ஓகே. அதாவது ம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதாவது ம். ஆல் லாயர்ஸ், அதாவது ம். ப்ராப்பர்ட்டில டீல் பண்றவங்க. ம். இப்ப நீங்க லாயரா இருந்தா, நான் வந்து உங்கள ஒரு இன்விடேஷன் அனுப்புவேன். இன்விடேஷன் ம். அனுப்பினீங்கன்னா, நீங்க அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த வொர்க் ஸ்பேஸ்ல வருவீங்க. அதாவது ம். போர்ட்டல். ம். அதே மாதிரி பேங்க் இன்வைட் பண்ணுவோம். ம். ம் உள்ள வர பேங்க்கும், வெளிய போற பேங்க்கும் 2 பேங்க்கையும் இன்வைட் பண்ணுவோம். இப்ப 4 பேரு ம். அந்த வொர்க் ஸ்பேஸ்ல வந்ததுன்னா, எல்லாரும் அந்த காசு எல்லாம் அலோகேஷன், அதாவது பையர் வந்து இவ்வளோ காசு போடுறாங்க. ம். பையர் பேங்க் இவ்வளோ போடுறாங்க. செல்லருக்கு இவ்வளோ வேணும். ம். டியூட்டிக்கு இவ்வளோ போணும். ம். அவர் இவ்வளோ பேங்க் சார்ஜஸ் இது, ம். சொலிசிட்டர் சார்ஜ் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷனும் ம். இது வந்து ஆன்லைன்ல ஆகும். இது டிரான்ஸ்பரன்ட் 4 பேருக்கும் ம். டிரான்ஸ்பரன்ட்டா. ம். 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 இட்ஸ் இப்போ வந்து 90% எல்லாம் எலக்ட்ரானிக் இது கன்வென்சிங் எலக்ட்ரானிக் ம். ட்ரான்ஸ்ஃபர். ம். ம். பெக்ஸா வந்து லேண்ட் ஆஃபீஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ம். நீ அண்ட் இது ஏடிஓ கனெக்ட் ஆயிருக்கு. பிளஸ் ஓகே. ரெவென்யூ ஆஃபீஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நீ ஓகே. டியூட்டி பண்றதெல்லாம் டியூட்டி ஆட்டோமேட்டிக்கா பே ஆகும். ம். அ ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஏடிஓக்கு டைரக்ட்டா பே ஆகும். ஓகே. அப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ஸ் பண்றதெல்லாம் லேண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் டைரக்ட்டா கனெக்ட் கனெக்ட் ஆயிடும். ஓகே. புரியுதா? சோ இட்ஸ் a இது டிஜிட்டல் இல்லாம பிளாட்ஃபார்ம் விச் இஸ் கைண்ட் ஆஃப் டேக்கிங் ஆமா. கேர் ஆஃப் ஆல் எல்லா கவர்ன்மென்ட் டிபார்ட்மென்ட் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மூத்தா பண்ணி கரெக்ட்டா முடிச்சிருது. ஸ்மூத்தாவே ஆ. போகும். ஆமா. அது கரெக்ட்டா அந்த இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்டா கிரியேட் பண்ணணும். தட்ஸ் ஓகே. வெரி ஓகே. இம்பார்டன்ட். அதெல்லாம் யா. தட்ஸ் மை ஜாப். அ ஆல் ரைட். ஆல் இப்போ இது இல்லாம பேப்பரா கூட பண்ணுவாங்க. ஓகே. யா. யா. தட்ஸ் வாட் ஐ வாஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ. லைக் ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? இது பேப்பர்ல அதிகம் பண் இல்ல. பட் நான் இப்ப தீஸ் டேஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் இப்ப தான் ரீசென்ட்டா தான் குயின்ஸ்லாண்ட் ஆன்லைன் வந்திருக்கு. ஓகே. ரீசென்ட்டா ஒரு 3, 4 இயர்ஸ் அகோ. ம். குயின்ஸ்லாண்ட்ல எப்படின்னா, அது வந்து மேனுவல் இருந்தது. மேனுவல் இருந்தா எப்படின்னா, எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதிட்டு, நம்ம ம். ஒரு ஆஃபீஸுக்கு போணும். அது ம். செட்டில்மெண்ட் ஆஃபீஸ். ம். 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 யூசுவலி இந்த இது மோர்ட்கேஜ் புரோக்கர் இல்ல பேங்க் ஆஃபீஸ் இருக்கும். அங்க ம். போய் இந்த பேப்பர எக்ஸ்சேஞ்ச் பண்ணோமே ஓ! லிட்டரலி. ஓகே. ஓகே. ஆ. ஆ. எவ்வளோ பேங்க் செக் வேணும், யாருக்கு என்ன செக் வேணும் அப்படின்னு எழுதி வாங்கி, அது ஆ. ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட திருப்பி ஆஃபீஸ் போய் அத கரெக்ட் ஆ. பண்ணி திருப்பி வந்து ஓகே. ஓகே. ரொம்ப ப்ராப்ளம்ஸும் டிலே ஆகும். ஆ. எக்ஸ்பென்ஸ் வேற. அப்ப ஓகே. அந்த ஓகே. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுது. இப்ப நீங்க இது எலக்ட்ரானிக்கா பண்ணும்போது, இப்ப ம். நீங்க டாலர், சென்ட்ஸ் போடும்போது தப்பாச்சுன்னா பரவால்ல. திருப்பி வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். புரியுதா? ரைட். யா. அப்ப யா. இன்னொன்னு அட்வான்டேஜ் இருந்து பெக்ஸால எப்படின்னா, நீங்க இன்கமிங், அவுட் கோயிங் 2ம் மேட்ச் ஆகணும். அது அது ம். மேட்ச் ஆகலன்னா செட்டில் ஆகாது. ம். 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 தெரியும். இட்ஸ் இட்ஸ் ஓகே. 2 டிஃபரண்ட் செட்ஸ் நம்பர்ஸ் அது மேட்ச் ஆகலன்னா சம்திங் ராங் அப்படின்னு போய் செக் ம். பண்ணி ம். பண்ணிக்கலாம். ம். இது ம். செக்கா இருந்தா அப்படி பண்ண முடியாது. செக் அவன் ரைட். எழுதிட்டா அவ்வளோதான் முடிஞ்சது. ரைட். 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 இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20, 25 இயர்ஸ் முன்னாடி சென்னையில வீடு வாங்கும்போது இப்படிதான் லைக் அந்த ஆமாமா. ஆஃபீஸ் போயிட்டு யூ சைன் பேப்பர் ஆஃப்டர் பேப்பர். அது வந்து ஒரு ஃபுல் டே ப்ராசஸ் மாரி இருக்கும்னு ஆமா. நெனைக்கிறேன். இப்போதைக்கும் பட் அப்படிதான் அங்கெல்லாம். ஆ ஓகே, ஓகே, ஓகே. ஆ, ஆ. சோ ம். சென்னை கனெக்ட் பண்ணோனே, இல்ல இந்தியா கனெக்ட் பண்ணோனே சும்மா ஒரு இது வருது. ஒன் ஆஃப் த பிக் திங்ஸ் பயப்படுறது ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்டின்னா ஃபேக் டாக்குமெண்ட்க்காக. அப்படியே ஒரிஜினல் மாரியே காமிக்கிற மாரிலாம் பண்ணுவாங்க. இஸ் தேர் அ பாசிபிலிட்டி ஆஃப் எனிதிங் கோயிங் ராங் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதோ, ஃப்ரம் அ கான்ட்ராக்ட் அது மாரி சொல்றேன். லீகல் டாக்குமெண்ட்ஸ் இவங்க பேர்லயே இல்லாம வீடு வித்துட்டாங்க. அது மாரி சினாரியோலாம் இஸ் இட் பாசிபிள் ஈவன் இன் ஆஸ்திரேலியா?
அந்த மாதிரி அன்லைக்லி. ஓகே. நான் இது வரைக்கும் வந்ததில்ல அந்த மாதிரி. பிகாஸ் 90% இதெல்லாம் ஆன்லைன் தான். ம், ம், இதுல ப்ராப்ளம்ன்றது வந்து எப்படின்னா, ப்ராப்பர்ட்டி வந்து இப்ப டிசீஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ம், யூசுவலி இப்ப லாயர் கிட்ட போனீங்கன்னா, இப்ப என்கிட்ட ம், யாராச்சும் டிசீஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் அப்படின்னா, நான் சொல்லுவேன்னா, ஐ வாண்ட் டூ சி த கோர்ட் ஆர்டர். அதாவது டிசீஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரோபேட் அப்ளிகேஷன் குடுக்கணும். ம், ப்ரோபேட் ம், லெட்டர் ஆஃப் ம், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அப்ளிகேஷன் இருக்கும். அது வந்து சர்டிஃபிகேட் இருக்கும். அது ம், வந்து அது வந்து கோர்ட் இஷ்யூ பண்றது. ம், அது ம். இஷ்யூ பண்ணா மட்டும் தான் அத விக்கிறவனுக்கு பவர் இருக்கும் விக்கிறதுக்கு. புரியுது. ஓகே. இது ம். தெரியாத யாராவது பண்ணாங்கன்னா, அப்படியே செட்டில் ஆயி போகும். அதுக்கப்புறம் இட் ஓகே, குட் பி ஓகே. பொட்டன்ஷியல் இஷ்யூ. ம், ம், அதாவது ம், ம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நீங்க யாரோ ம், வந்தாங்க என்கிட்ட, நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க. ம், நான் வந்து பாத்த ப்ராப்பர்ட்டி வேற. இதுல டைட்டில்ல வேற பேரு, கான்ட்ராக்ட்ல வேற பேரு. ம், டைட்டில்ல இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க. ம், நீங்க ஒரு டெத் சர்டிஃபிகேட்லாம் குடுத்தீங்க. அவங்க செல்லர் டெத் சர்டிஃபிகேட்லாம் குடுத்தாங்க. எனக்கு தெரியாம நான் வாங்கிட்டு ஓகே, அ ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு நான் உங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ம், நாளைக்கு ம், புரியுதா? பேங்க் இருந்ததுன்னா அவ்வளோ பிரச்சனை வராது. ஏன்னா நான் ம், கேட்கலன்னா பேங்க் கேட்பாங்க. ம், 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 ம். அதான் பெரிய பிரச்சனை. கரெக்ட். இட் இஸ் ஆஸ் எ லாயர் நான் வந்து அது அப்படி பார்த்த உடனே நான் சொல்லுவேன், இல்ல எனக்கு ப்ரோபேட் சர்டிஃபிகேட் வேணும். இல்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். ஃப்ரம் த ம், பேங்க். ம், ம். அது இல்லன்னா நான் ப்ராசஸ் பண்ண மாட்டேன். டோன்ட் பை அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ ஓகே, ஓகே, ஓகே. பாசிபிளானா இட் இஸ் பாசிபிள். பட் ஓகே, லைக்லிஹுட் இஸ் வெரி லோ. ஓகே. லைக்லிஹுட் இஸ் வெரி ஏன்னா லோ. நெறைய ஓகே. செக்ஸ், பேலன்ஸஸ் இருக்கு. எஸ்பெஷலி பேங்க் இன்வால்வ்டா இருந்தா உங்களுக்கு அவ்ளோ பிரச்சனை இல்ல. கரெக்ட், கரெக்ட். ஏன்னா யூ ஹேவ் a செகண்ட் பெர்சன் லுக்கிங் அட் இட். தே ஆர் லுக்கிங் அட் ஆல் ஆஃப் தட். பிகாஸ் ஆமா, அவங்கட்ட வந்துட்டு 80% ஆவது அவங்க குடுக்குறாங்கன்னும்போது, தே ஆர் ஆமா. கோயிங் டூ டூ தேர் ஓன் அவரெல்லாம் குவாலிட்டி அண்ட் எவ்ரிதிங். எக்ஸாக்ட்லி, Yeah. Okay, எக்ஸாக்ட்லி. cool. ம். Okay. இப்போ I just wanted to switch to first home buyer mode. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்கும்போது எவ்ரிதிங் லுக்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். பிகாஸ் ஆப்வியஸ்லி தேர் டூயிங் இட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படின்னு சொல்லும்போது அண்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ்க்கு இப்போ நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு போத் ஃப்ரம் தி ஃபெடரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுன்ற மாதிரிலாம். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் சம்படி கம்ஸ் இன் என்கொயர், இஸ் இட் your scope of work to explain to them இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, இது you qualify for this, இது qualify for this, is this உங்களோட இதுவா இல்ல that is something bankers and mortgage brokers பண்ணுவாங்களா ஜெனரலா? இல்ல லுக் நான் இட் இஸ் நாட் மை டியூட்டி அண்ட் ஐ ஷுட் நாட் பி அட்வைசிங். பட் நான் வந்து ஜெனரலா தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லிக் குடுப்பேன் அவ்வளவுதான். ஓகே. பட் என்னோட இது வேலை பொறுத்த வரைக்கும் டியூட்டி கன்செஷன் சொல்லிக் குடுப்பேன். ம், டியூட்டி கன்செஷன் எங்க எவ்வளோ டியூட்டி கிடைக்கும், கன்செஷன் கிடைக்கும், ஒரு எக்ஸம்ப்ஷன் ம், கிடைக்கும் அப்படின்னு ம், சொல்லிக் குடுப்பேன். ம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட் இருந்ததுன்னா, அதுக்கு சில இதுல வந்து பிராண்ட் நியூ ஹவுஸ் இல்ல கரெக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன்க்கெல்லாம் 10K 15K அது மாரி குடுப்பாங்க. அதெல்லாம் யூசுவலி பேங்க் தான் டீல் பண்ணுவாங்க. நான் ஐ வில் டைரக்ட் தெம் அவ்வளவுதான். எனக்கு அத ஓகே, பத்தி அதிகமா சொல்ல தெரியாது, கூடாது. ஓகே, ஓகே. காட் இட், ம், காட் இட். ம், மேக்ஸ் சென்ஸ், மேக்ஸ் சென்ஸ். ம். இன் ஜெனரல் பிராக்டிஸ் நீங்க பண்ணதுல வந்து டு யூ கெட் மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸா இல்ல வந்துட்டு பீப்பிள் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அதர் ஸ்டேட்ஸ் அவங்க நெறைய கொஸ்டின் பண்ணுவாங்களா? வெரி குட் கொஸ்டின். தேர் இஸ் நோ கோரிலேஷன்ஷிப். ஓகே, இட் ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் பெர்சனாலிட்டி. ஏன்னா ஓகே. யா, சில யா. பேரு ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் நான் பார்த்துருக்கேன். தே டோன்ட் கேர். வந்து எல்லாம் எங்க சைன் பண்ணணும் சொல்லு. சைன் பண்ணி குடுத்துட்டா வேலை முடிஞ்சது. இக்னாரன்ஸ் செட்டில்மென்ட் இஸ் பிளிஸ். தேங்க் யூ வெரி மச் அப்படின்னு போயிடுவாங்க. ஆமா. புரியுதா? அ, நேரா ஆப்போசிட் இருக்காங்க. அ, ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் பாவம் ஒண்ணும் தெரியல. அவங்க வந்து அ, எவ்ரி 10 நிமிஷம் ஃபோன் பண்ணி, அது என்னாச்சு, இது என்னாச்சு அப்படின்னு அப்படின்னு கேட்டு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அ. அந்த மாரி ஆளுங்க இருக்காங்க. ம். இதே போல இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க கூட இருக்காங்க. I think it is more personality driven and like how informed they are rather than being a first home buyer or investor or அப்படின்ற ம். மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாமா. ம், ம். ஓகே, ஓகே. குட், குட், குட். ஓகே. ஸோ ப்ரீ செட்டில்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் அதாவது um, அந்த சினாரியோ ஐ நோ இட் இஸ் காமன் இன் சம் ஸ்டேட்ஸ் இன் நாட் சோ காமன் இன் சம் அதர் ஸ்டேட்ஸ். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அது அது எப்படி வந்துட்டு ஆஸ் அ பையர் அப்ரோச் பண்ணணும்? இது வந்து இட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் வித் எஸ்பெஷலி தெரியாத பையர்ஸ்க்கெல்லாம். ம், லீகலி வந்து வித்தின் த லாஸ்ட் ஃபியூ டேஸ் அதாவது செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்க போயிட்டு இது ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ம், இன்ஸ்பெக்ட் பண்ற ரீசன் என்னன்னா, நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்ப வீடு எப்படி இருந்ததோ, அதே ம், கண்டிஷன்ல இருக்கணும். அவ்வளோதான். ம், ம். நீங்க அத பார்த்துட்டு இங்க இந்த இந்த ஓட்டை முன்னாடி இருந்தது. இப்ப நான் பார்க்கல. இப்ப தான் பார்க்குறேன். அத ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பார்க்கலன்னா உன் ப்ராப்ளம். ம், ம், புரியுதா?
ம், சோஃபா கீழ இருந்தது நான் பார்க்கல அப்படின்னா, ஆமா கரெக்ட் தான். நீ பார்த்திருக்கலாம். ம், ம், பார்க்கல. நீ பார்க்க ம், யூ டிசைடட் நாட் டூ இன்ஸ்பெக்ட் அப்படின்னு. ம், ம், அதனால ம், இன்ஸ்பெக்ஷன் வந்து இட் இஸ் மியர் ஃபார்மாலிட்டி டூ மேக் ஷூர் நீங்க சைன் பண்ண அன்னைக்கு எப்படி இருந்ததோ, அதே கண்டிஷன்ல ம், இருக்கு. அவ்வளவுதான். சாரி நான் சொல்ல வந்தது, சில கான்ட்ராக்ட்ல கிளியரா அதுவும் ஸ்பெஷல் கண்டிஷன்ல போடலாம். ம், அதாவது ம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது வந்து வீடு வந்து ஃபுல்லு கிளீன் ஆயிருக்கணும். ப்ரொஃபஷனலா கிளீன் பண்ணிக்கணும். ம், லான் மோவ் பண்ணிக்கணும். ரபிஷ் எடுத்திருக்கணும். அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா, இட் இஸ் மச் ம். பெட்டர். Okay. Okay. Yeah. Yeah. So and also like what I was going to add there is especially இப்போ as a buyer வீடு பார்க்கும்போது ஃபுல்லா ஃபர்னிஷ்டா இருக்குது. ஆமாமா. அப்படின்னும்போது வந்துட்டு மெனி திங்ஸ் வந்துட்டு அவங்களால பார்க்க எக்ஸாக்ட்லி. முடியாது. ஸோ ஐ ஆமா. திங்க் தட் இஸ் சம்திங் தே நீட் டு பி அவேர் ஆஃப். ம். சம்டைம்ஸ் டிவி இருக்கும். டிவி எடுக்கும்போது வந்து தேர் குட் ஹவ் பீன் சம் டேமேஜஸ் எஸ். அண்ட் இட் எஸ், எஸ். ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் லைக் குட்வில் ஜெஸ்டர் மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணா உண்டு. அவ்வளோதான். ம். லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். ம், ம். Yeah. அப்புறம் திலீப் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, நீங்க வாங்க போற வீடு வந்து புது வீடு இல்ல. யூ ஆர் நாட் ம். பையிங் பிராண்ட் நியூ ஹவுஸ். ஸோ அதுல ம். இட் இஸ் பவுண்ட் டு ஹேவ் சம் டிஃபெக்ட்ஸ் அண்ட் வேர் எரர்ஸ். அண்ட் டேப்ஸ். Yeah. இல்ல ம். நீங்க 100% பெர்ஃபெக்ட் வேணும்னா அந்த வீடு வாங்காதீங்க. புது வீடு வாங்க. வே ஓகே. ஆஃப் லுக்கிங். ம். ஓகே. இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹோம் வாங்குறதுக்கும், இல்ல வந்துட்டு இந்த ஸ்டார்டா ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும், ஏதாவது இஸ் தேர் அ டிஃபரன்ஸ் இன் வாட் யூ டூ இன் த பேக் எண்ட்? பிகாஸ் தேர் இஸ் டெஃபினெட்லி சம் அடிஷனல் பேப்பர் ஒர்க் இல்லையா? அந்த ஆமாமா. பாடி கார்டுக்கு உண்டான பேப்பர் ஒர்க் இருக்கும். அது ஏதோ ஆமாமா. வந்துட்டு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதோட டிஃபரன்ஸ் கொஞ்சம் பேச முடியுமா? டெஃபினட்டா. அ வித் பாடி கார்ப்பரேட் இருக்கிற வீடு வாங்கும்போது, வந்து பர்ட்டிகுலரா வந்து பாடி கார்ப்பரேட் என்னன்னு பொதுவா சிம்பிளா ம். சொல்றேன். ம். சில ஸ்டேட்ல ஓனர்ஸ் கார்ப்பரேஷன் வாங்க. சில ம். ஸ்டேட்ல ஐ ஸ்ட்ராட்டான்னு மீன் வாங்க. கரெக்ட். ம். பேசிக்கலி என்னன்னா, இப்போ மோர் தென் 1 ஹவுஸ், 1 ஓனர் ம். ஆக்கியூபையிங் எ லார்ஜர் ஏரியா. அதாவது ம். நெறைய காமனா இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, அந்த காமன் ப்ராப்பர்ட்டிய மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள வச்சிருப்பாங்க. அவங்க தான் இது ஓனர்ஸ் கார்ப்பரேஷன் இல்ல ம். டாட்டா இது பாடி கார்ப்பரேட்லாம் சொல்றது. ம். அவங்க வேலை என்னன்னா, பேசிக்கலி டூ மெயின்டெயின் த ஆ காமன் ப்ராப்பர்ட்டி. ம். புரிஞ்சுதா? வெதர் இட் இஸ் இன்சூரன்ஸ் ஆர் மெயின்டனன்ஸ், புல்லு வெட்டணும், இல்ல பெயிண்ட் பண்ணணும், கிளீன் ம். பண்ணணும், வாட்டெவர் இட் இஸ் அவங்க ம். மெயின்டெயின் ம். பண்ணணும். அதான் அவங்க வேலை. ம். ஓகே. அதான் அந்த ம். பாடி கார்ப்பரேட். வீடு வாங்கும்போது பாடி கார்ப்பரேட் கிட்ட இருந்து நம்ம ஒரு சர்டிபிகேட் வாங்குவோம். ஒரு ம். அ அவங்க ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட். அதாவது லேட்டஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், ம். லேட் ஏஜிஎம், லாஸ்ட் ஏஜிஎம் மீட்டிங், அந்த ம். ரிப்போர்ட் அதெல்லாம் ம். வாங்குவோம். ம். இது இட் சவுண்ட்ஸ் சிம்பிள். பட் அத வந்து நான் வந்து ஃபுல் டீட்டெயிலா படிச்சு பார்த்தா, சில பாடி கார்ப்பரேட் வந்து ஏஜிஎம்ல ஃபீஸ சேஞ்ச் பண்ணுவாங்க. ம். அதாவது இப்ப ரீசென்ட்டா நான் லாஸ்ட் ஃபியூ டேஸ் பேக் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து ம். அ ஒரு 3 வருஷம் பழைய வீடு தான் அது. பட் ம். ஓனர்ஸ் இல்ல சாரி 3 வருஷம் பழைய இது ஓனர்ஸ் கார்ப்பரேஷன் பழைய வீடு இது. பட் ம். அவங்க லாஸ்ட் ஏஜிஎம்ல வந்து நியர்லி $50,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபீஸ். ஓகே. ம். ம். அது எதுக்குன்னு கிளியரா குடுக்கல. மெயின்டனன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி. நான் வந்து நம்ம கிளையன்ட்ட போய் சொல்லி பார்த்தேன். அதாவது ப்ரீவியஸ் இயர பார்த்தா இந்த வருஷத்துலேருந்து 50,000 ஜாஸ்தி வாங்குறாங்க. அது டோட்டல். 50,000 ம். டோட்டல்னா இவங்களுக்கு ஏதோ 2,000 3,000 என்னமோ வருது. ம். அது எதுக்கு? விசாரிச்சு பார்க்க சொன்னேன். ம். ஸ்கேல் ஆஃப் திங்ஸ் இட் டசன்ட் மேக் எனி ஐ மீன் $3,000 பெர் இயர்க்கு இட்ஸ் நாட் a பிக் டீல். அப்படி ஓகே ம். தட்ஸ் ஃபைன். ம். பட் என் கொஸ்டின் அது இல்ல. வாட் ஹேப்பன்ட்? அது எதுக்கு அவங்க 50,000 இன்கிரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, போய் ம். பார்த்தா அதுல ஏதோ சரி மேஜர் இது ஸ்ட்ரக்சரல் வேலை இருந்தது. கரெக்ட், கரெக்ட். தென் ஓகே. ஐ டோல்ட் தெம் இட்ஸ் அப் டூ யூ டூ டிசைட். இப்ப அது ஸ்ட்ரக்சரல் வேலை இருக்கு. அவங்க வேலை பண்ணுவாங்க சரி. பட் யூ வாண்ட் டூ பை திஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ம். ம். ஐ சஜெஸ்ட். ஸோ பாடி கார்ப்பரேட்ல அந்த மாதிரி ஹிடனா இருக்கிற விஷயங்கள்லாம் ம். இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஓகே. ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய இந்த பாடி சம்பந்தமா இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் தான். அபார்ட்மெண்ட் யூனிட். பிகாஸ் ஆமாமா. தட்ஸ் தி என்ட்ரி பாயிண்ட் இல்லையா? ரிலேட்டிவ்லி சீப். ஆமா. ம். Sometimes, they don't pay that much attention to ஆமாமா. all of those details ஆமாமா. and I don't know, all may not conveyance. So யாரோ வந்து maybe if they ஏன் don't ஏன் fit, that can come back and bite them இல்லையா? ரொம்ப நிச்சயம். இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஆமாமா. அது சோ கரெக்ட். அது பார்க்க வேண்டியது இருக்குது. ம். தேங்க் யூ. அந்த ஒரு கிளாரிட்டி குடுத்ததுக்கு தேங்க் யூ அது. ஆமாமா. இப்போ ம். ம். இதே மாரி வந்துட்டு பீப்பிள் வந்துட்டு ஆஃப் த பிளான்னு வாங்குறாங்க. வெர்சஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வாங்குறாங்க. ஜெனரலி தே டாக் அபௌட் ஆஃப் த பிளான்னா ரிஸ்க் இருக்கு. மெனி டிஃபரெண்ட் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் யுவர் லென்ஸ் கன்வெயன்சிங், லீகல் அந்த லென்ஸ்ல வந்துட்டு ஹவ் டு யூ சீ ஒரு ஆஃப் த பிளான் யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க ஒரு அபார்ட்மெண்ட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு வாங்குறதுக்கும், ஒரு ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட் வாங்குறதுக்கும், அதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
ஆஃப் த பிளான் வந்து ஒன்லி அட்வான்டேஜ் அதுக்கு என்னன்னா, டியூட்டி குறையும். கரெக்ட். அதாவது இப்ப நீங்க ஒரு 500,000 வீடு வாங்குறீங்க. ம். பட் நீங்க சைன் பண்ண அன்னைக்கு, அந்த ம். வேல்யூ வந்து அது அது இன்னும் ஃபினிஷ் ஆகல. ம். அதான் ஆஃப் த பிளான். ஆனா ம். பிளான் இருக்கு. இன்னும் ஃபினிஷ் ஆகல. ம். அந்த நீங்க வீடு சைன் பண்ற டைம்ல வந்து அந்த வீடுக்கு வேல்யூ வந்து லெட்ஸ் சே 300 அப்படின்னு ம். வைங்க. ம். அப்ப நீங்க டியூட்டி அசஸ் பண்ண போகும்போது வந்து அந்த 300க்கு தான் அவங்க டியூட்டி அசஸ்மென்ட் பண்ணுவாங்க. நாட் ரைட். 500. பண்ற அன்னைக்கு அவங்க என்ன வேல்யூன்னு சொல்ல மாட்டாங்க. ம். 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 வேல்யூ எப்படின்னா தேர்ஸ் சர்டன் வேஸ் டூ கால்குலேட். அவங்களுக்கும் டாக்ஸ் இஷ்யூ வரும். ம். செல்லருக்கு. ஸோ ம். அவங்க வந்து செட்டில்மென்ட் இது முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இது டியூட்டி அசஸ்மென்ட் பண்ற டைம்ல அவங்க வந்து டியூட்டியபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ம். டியூட்டியபிள் வேல்யூன்னா அட் வாட் ஸ்டேஜ் இட் வாஸ் அப்படின்னு. ம். 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 நீங்க பார்க்கும்போது வந்து ஓகே 4 பிரிக் இருக்கு. இவ்வளவுதான் இருந்தது அப்படின்னுவாங்க. பட் ம். டெக்னிக்கலி பார்த்தா இட் மே பி லாக்அப் ஸ்டேஜ். ம். ஏன்னா ம். ஸ்டேஜ் ம். வந்து டோர் இருக்கணும், விண்டோஸ் இருக்கணும், லாக்அப் ஸ்டேஜ் ஆச்சு. ம். 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 லாக்அப் ஸ்டேஜ்னா ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட். ம். ம். 90% கம்ப்ளீட்னா உங்க டியூட்டிபிள் வேல்யூ வந்து 90% ஆஃப் த டோட்டல் வேல்யூ. கரெக்ட். ம். ம். உங்க கண்ணுல பார்த்தீங்கன்னா, இது இது ஃபினிஷ் ஆகல. இது இது வால் மட்டும் தான் இருக்கு. ரூஃப் இருக்கு. அந்த சைடுல இதெல்லாம் இருக்கு. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 90% கம்ப்ளீட். ரைட். ரைட். ஓகே. சரிங்களா? ஓகே. ஓகே. அதனால ம். தான் ஆஃப் த பிளான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்டார்ட்டிங்லயே கேட்டா நல்லது. ம். டியூட்டி என்ன எவ்வளவு வேல்யூ என்ன அப்படின்னால ரேஷியோ என்னான்னு. எவ்வளோ ம். பெர்சன்டேஜ் ஆயிருக்கு வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல். லெஸ் ஆஃப் எ ஓகே. இஷ்யூ லேட்டர் ஆன். ஓகே. ம். அண்ட் தட் இஸ் சம்திங் ஜெனரலி யுவர் டீம் வில் ஹெல்ப் தெம் லைக் as ஆமாமா. பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ரிவ்யூ அதெல்லாம் பண்ணும்போது as a கன்வெயன்சிங் ஏ டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, கான்ட்ராக்ட் இது கான்ட்ராக்ட் ரிவ்யூ பண்ற டைம்ல நாட் நெசசரிலி வி நோ. நீங்க ஓகே. சொன்னா தான் தெரியும். ரைட். ரைட். ஓகே. ஆஃப் த பிளான் இட் இஸ் நாட் வெரி ஆப்வியஸ். ரைட். ரைட். எஸ்பெஷலி ஓகே. மெல்பர்ன்ல. ஓகே. புரியுதா? ஓகே. ஓகே. நீங்க ம். சொன்னீங்கன்னா, தென் வி கேன் லுக் ஃபார் இட் அண்ட் வி கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அவங்க இவங்க கிட்ட செல்லர் கிட்ட கேட்போம். சரி சரி. இது வந்து ஆஃப் த பிளான். பட் இதுல வந்து டியூட்டிபிள் வேல்யூ பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு ம். கேட்போம். ம். ம். ஓகே. ஓகே. ஆ. ஓகே. தட்ஸ் ஆக்சுவலி வெரி யூஸ்ஃபுல். அனதர் கொஸ்டின் சம்திங் வந்துட்டு நெறைய ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் ஐ திங்க் இட் இம்பாக்ட்ஸ் சம் பிராக்டிகல் வேஸ் இஸ் செட்டில்மென்ட் டேட்ஸ் கெட்டிங் புஷ்ட் அவுட் ஃபார் டிஃபரெண்ட் ரீசன்ஸ். ரைட்? செட்டில்மென்ட் டேட் வந்துட்டு மண்டேவா இருக்கலாம். தே வுட் ஹவ் கிவன் நோட்டீஸ் டு தேர் பிளேஸ் அண்ட் லைக் மூவர்ஸ் பேக்கர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஃபார் சம் ரீசன் தே வில் சே லைக் செட்டில்மென்ட் புஷ் டு 3 டேஸ் ஆர் சம்திங் லைக் தட். யா. What are the scenarios that it can happen and what are these buyers' right to claim any compensation or அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு? திலீப், இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி திங்ஸ். ம். செட்டில்மென்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து இட் குட் பி எனி பார்ட்டி. பேங்க் ம். ஆகலாம், ம். செல்லர் ஆகலாம், பர்ச்சேசர் ம். ஆகலாம், பர்ச்சேசர் ம். பேங்க் ஆகலாம். ம். எனிபடி குட் டூ தட். ம். இது இட்ஸ் டஃப் சிச்சுவேஷன். ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செல்லர் வந்து வேற வீடு வாங்கி போறாங்கன்னு வைங்க. ம். அந்த வீடு ரெடி ஆகல. இவங்களுக்கு இங்க வீட்ல இருந்து இங்க இறங்க முடியாது. கரெக்ட். இங்க இறங்குனா கரெக்ட். தான் இது விக்க முடியும். ம். புரிஞ்சதா? ம். ம். இது வெக்கேட் பண்ண முடியும். அப்ப ம். அந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, இப்ப பையரும் அந்த மாரி இதே சிச்சுவேஷன்ல ஆச்சுன்னா, இட் கரெக்ட். வில் பிகம் அ ப்ராப்ளம். அந்த ம். மாரி சிச்சுவேஷன்ல நம்ம ஃபைண்ட் அவுட் யாரோட ஃபால்ட். ஹூஸ் ம். ஹூஸ் ஆஸ்கிங் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு. ம். ம். செல்லரா இருந்தா வி வில் சே ஓகே அப்படின்னா காம்பன்சேஷன் ம். குடுக்கணும். ம். ம். காம்பன்சேஷன் ரீசனபிள் காம்பன்சேஷன். அதாவது ம். ரென்ட் 3 டேஸ் ம். ஆர் 4 டேஸ் ரென்ட் பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னா ஓகே ம். பே பண்ணிக்கலாம். ம். குடுப்பாங்க. ம். ஓகே. யூசுவலி ஆர் இப்ப திஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டூ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே செல்லர் வந்து இன்னொரு 3 நாளைக்கு இறங்க முடியாது இந்த வீட்ல இருந்து. ம். ம். என் வீடு ரெடி ஆகல. வாங்குற வீடு ரெடி ஆகல அப்படின்னாங்க. ம். ம். பர்ச்சேஸருக்கு ப்ராப்ளம் இல்லன்னா, இந்த செல்லர் அங்கேயே தங்கிக்கலாம். பட் செட்டில்மென்ட் நடக்கும். ஓகே. ம். ம். அது வந்து ஆஸ் எ லைசென்ஸ் அக்ரீமெண்ட். வேற ம். செப்பரேட்டா ஒரு அக்ரீமென்ட் போட்டு, ம். அ அங்கேயே ஒரு 4 நாள் தங்கிட்டு, அதுக்காக ஃபீஸ் என்னவோ இருக்கோ அது அது பே பண்ணுவாங்க. ம். ரென்ட் மாரி குடுத்துடலாம்னு சொல்லிட்டு. சொல்ல மாட்டோம். ஏன்னா, இட்ஸ் எ லைசென்ஸ் ஃபீ. இது வந்து லைசென்ஸ் ஓகே. குடுக்கும். ஓகே. ம். ம். லைசென்ஸ் டு ஸ்டே. ம். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் நமக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொப்போஸ் பண்ணிக்கலாம். ம். ஓகே, ஓகே. ஆக்சுவலி ம். நீங்க நீங்க சொல்றது வந்துட்டு அஸ் அ காமன் மேன் கேட்கிறவங்க வந்துட்டு ஜஸ்ட் பி பிரிபேர்ட்ன்னு சொல்லுவேன் நான். அண்ட் ஆமா. லைக் டெஃபினெட்லி. டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் இஸ் நாட் செட் இன் ஸ்டோன். அதாவது வந்துட்டு இல்ல. ஆமா. 28 மார்ச் ஆகுதுன்னா வந்துட்டு தேர் ஆர் வேலிட் சினாரியோஸ் இட் கேன் சேஞ்ச். சோ அதுக்கேத்த அப்சல்யூட்லி. மாரி எஸ்பெஷலி அஸ் அ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் நீங்க அந்த வீட்ல மூவ் பண்ணணும் இல்ல ஆமாமா. ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, நீட் டு ஆமா. ஹேவ் பேக்கப் பிளான்ஸ் அண்ட் ஹேவ் த ரைட் கிளாரிஃபிகேஷன். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. யா? இப்ப நெறைய இது பேங்க் வந்து சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட் சைன் அதுல ஏதாவது தப்பாச்சு. திருப்பி குடுத்து ஆ. டாக்குமெண்ட் திருப்பி சைன் பண்ணி வாங்கணும்.
ஆமா. யார் தப்பு அது? ஆ. பட் அல்டிமேட்லி இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். நீ இப்ப பர்ச்சேஸர் நீங்க பேங்க் ரெடியா பண்ணல. அவ்வளவுதான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எஸ்பெஷலி வி டைம் ஆர் சீயிங் திஸ் கிறிஸ்மஸ் டைம் அப்போ நெறைய ஆகும். பிகாஸ் தே வுட் அந்த செண்ட் a காஸ்ட் பிசிக்கல் டாக்குமெண்ட் அது போய் ரீச் ஆயிருக்காது. இட் பிகம்ஸ் a lot of hassle going back and ஓ! forth and everything. So ஆமா. அதெல்லாம் பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன் நான். ஓகே. ஆமா. அது ஸோ கேர்ஃபுல்லா அதான் நீங்க சொன்ன மாரி, அவங்க அ ஒரு பேக்கப் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாரி ஆகலாம் அப்படின்னு. யாஹ், யாஹ். ம். So நீங்க பேசும்போது there is a lot of passion in what you speak. Like, and அப்சல்யூட்லி. very ஆமாமா. like, the experience is very clear, the way you are டெஃப் explaining டெஃபினெட்லி. everything சொல்லிட்டு. What really, got you into lawல பண்ணணும் இல்ல வந்துட்டு what was the trigger for you? Because see, personal நான் ஷேர் பண்றேன். My daughter is like, having that ambition of getting into some law and everything. She's in high school now. But உங்களோட trigger என்னவா இருந்துச்சு? What kind of, pulled you into this one? இதுல மோர் ஆஃப் எ ப்ராப்ளம் சால்விங். இது வந்து Yeah. என்ன டைப் ப்ராப்ளம் இருந்தாலும் தேர் இஸ் எ சொல்யூஷன். யூ ஜஸ்ட் நீட் டு Okay. சிட் அண்ட் வொர்க் அவுட். நான் Yeah. வந்து ஸ்டார்ட்டட் மை கரியர் ஆஸ் அன் என்ஜினியர். மேனுஃபேக்சரிங் Okay. என்ஜினியரா இருந்தேன். ம், ம், ஆஸ்திரேலியாக்கு வந்தப்ப. வந்து ம். லேட்டர் ஆன் படிச்சு லாயரா இருக்கேன். ஸோ அதனால ஐ லுக் அட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலும் ரைட், ரைட். அந்த ஃப்ரம் சிஸ்டம் இன்ஜினியரிங் அந்த வியூ பாயிண்ட் வருது உங்களுக்கு. அது எக்ஸாக்ட்லி. ப்ராப்ளம் சால்விங் வருது. ஓகே. யா, யா. குட், எக்ஸாக்ட்லி. குட். அந்த சிஸ்டத்துல எங்கேயாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ்னா, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ட்ரை அண்ட் நைஸ், சால்வ் இட். நைஸ். ஆப்ஷன்ஸ் குடுத்தா வி கேன் ரிசால்வ் எனி இஷ்யூஸ். ஆமா. அந்த மாரி. எக்ஸலென்ட், ஐ லைக் எக்ஸலென்ட். இட். ஓகே, ஓகே. ஸோ, ப்ராப்பர்ட்டீஸ் டெஃபினெட்லி நம்ம நெறைய பேசியிருக்கோம். பட் ஐ நோ தட் இஸ் ஒன்லி ஸ்மால் பார்ட் ஆஃப் வாட் யுவர் ஹோல் டீம் டஸ். வேற என்னென்ன ஜென்ரலா வாட் ஆர் தி என்டையர் கேமட் ஆஃப் திங்ஸ் தட் யூ டூ? ஏ நம்ம ஆஃபீஸ்ல வந்து 4 லாயர்ஸ் இருக்காங்க. கன்வெயன்சர்ஸ், பேராலீகல்ஸ், மத்த அட்மின் ஸ்டாஃப், ம். ஃபுல் ஹவுஸ் நியர்லி குட். ஒரு 12 பேர் இருப்போம். பட் ம். இதுல வந்து லாயர்ஸ்ல வந்து கமர்ஷியல் லா பண்ணுவோம். கமர்ஷியல்னா பிசினஸ் வாங்குறது, விக்கிறது, ஓகே, ஓகே. கான்ட்ராக்ட் எனி டைப் ஆஃப் பிசினஸ் கான்ட்ராக்ட்ஸ், ம், ம், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், ம், ஏதாச்சும் ம், ம், அதெல்லாம் இருக்கும். ம், அப்புறம் இது ஃபேமிலி லா ஒருத்தர் இருக்காங்க. ஃபேமிலி லாயர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ், ம், பைண்டிங் ஃபைனான்ஷியல் அக்ரீமெண்ட், டிவோர்ஸ், ம். பேரண்டிங் பிளான், கன்சென்ட் ஆர்டர், ம். அந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஓகே. வில்ஸ் அண்ட் எஸ்டேட்னா இப்ப வில்ஸ் எழுதுவோம். அது இல்லாம ப்ரோபேட் அப்ளிகேஷன், அதாவது யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி எப்படி மேனேஜ் பண்றது? எஸ்டேட் ம், பிளானிங். ம், ம், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ப்ரோபேட்டுக்கு அப்ளிகேஷன் அனுப்பணும். அது இல்ல ம். அட்மினிஸ்ட்ரேஷன் அனுப்பி அத வாங்கணும். அதெல்லாம் அந்த மாதிரி ம். வேலைலாம் பண்ணுவோம். ஓகே, டிராஃபிக் இன்சிடென்ட்ஸ், இந்த ரைட். லிட்டிகேஷன், ஒரு லாயர் இருக்காங்க. அவங்க தே பியூர்லி லுக் அட் லிட்டிகேஷன் வேலை. ஓகே, ஓகே. எம்ப்ளாய்மென்ட் தட்ஸ் குட். இஷ்யூஸ். ஸோ யூ ஹோல் கேமட் நீங்க கவர் பண்றீங்க. ஆமாமா. ஐ ப்ரோட் திங்க் வில்ஸ் அது எழுதுறது வந்துட்டு எஸ்டேட் பிளானிங் தட் இஸ் ஆல்சோ another ஏரியா வேர் ஐ வாண்டட் ஆமாமா. டு எக்ஸ்ப்ளோர். ப்ராபப்லி வில் டூ அதுக்குன்னே ஒரு தனியா செஷன் பண்ணுவோம். பிகாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 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 என்னோட இந்த பாட்காஸ்டோட கோலே என்னன்னா வந்துட்டு ஆல் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் எவ்ரிதிங் ரிலேட்டட் வித் ப்ராப்பர்ட்டி, வெல்த் அண்ட் எவ்ரிதிங். அது ஆமா. எல்லாமே இருக்கும்போது வந்துட்டு அந்த எண்ட் கேமோட எஸ்டேட் பிளானிங்க நெறைய பேர் மிஸ் எக்ஸாக்ட்லி. பண்ணிட்டு இருந்தோம். பி இட் டேக்கிங் இம்பார்ட்டன்ட். தி ரைட் ஆமாமா. இன்சூரன்ஸோ ம். இதுவோ. ஐ ஆமா. திங்க் வி நீட் டு அன்பேக் தட் லைக் அட் ஆமாமா. a bigger level. Probably we'll do it at a different time. ஆமா. But டெஃபினட்டா. in this session you have given superb information குடுத்திருக்கீங்க. தேங்க் யூ. Like, whether somebody is a first home buyer or an investor, எந்த ஆமாமா. ஸ்டேட்ல இருந்தாலும் வந்துட்டு we have touched upon it. ஆமா. கான்ஷியஸ்லி நம்ம வந்துட்டு சில டெக்னிகாலிட்டிஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறத டச் பண்ணல. பிகாஸ் then it will become a very ஆமாமா. அது superficial ஆமாமா. session ஆயிடும் அது. So any more questions? அதாவது நீங்க பாக்குறவங்களுக்கு வந்துட்டு அடிஷனல் கொஸ்டின்ஸ் ஏதாவது வேணும்னா we'll be sharing Vinod's contact நோ details ப்ராப்ளம் who சார். to reach இதெல்லாம். So நோ அதனால ப்ராப்ளம். வந்துட்டு definitely you can reach out to them. And I personally work with Vinod's team. Absolutely professional in terms of communication. One standout I want to tell you, not because you're guest the show la இருக்கீங்க அப்படின்னு வேணும். One complaint pretty much everyone has against conveyances is the communication, right? Like, I don't know why, like, and the communication proactive, like maybe like, people are too needy கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு we don't find that with your team. இல்ல. ஆமாமா. இப்படி communication வந்துட்டு something like, people are, very well organized, so that shows how structured they are. Kudos to the team that, really doing the work on the back end. அது அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு நாங்க எங்கிட்ட ஒரு 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 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆப்ஸ்நாவ் அப்படின்னா. ம். ஆப்பரேஷன்ஸ் நேவிகேஷன். அவங்க opsnav.com போனீங்கன்னா, நீங்க உங்களுக்கு லாகின் பண்ணி உங்க உங்க ஃபைல் என்ன இருக்குன்னு ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ Oh, உங்களுக்கு nice. நம்பர் குடுப்பேன். ப்ராப்பர்ட்டி இது போஸ்ட் கோடு இல்ல ம். இன்னொன்னு வந்து எங்களோட
மேட்டர் நம்பர் குடுத்தீங்கன்னா ம், கூப்பிட்டேன்னா, நீங்க அத ம். வச்சுட்டு உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். எனக்கு ஃபோன் ம், பண்ணணும்னு ம், ம். அவசியம் இல்ல. மிட் நைட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓடி போய் அடிச்சுட்டு நீ நைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன That's ஆச்சு good. ஸ்டேட்டஸ். That's good. I think திஸ் that's கம்யூனிகேஷன் really good. இஸ் a ஃபவுண்டேஷன். ஆமா. Excellent, excellent. I think having the right system also ஆமா. it saves your time for all other quality conversations. இல்லையா? கண்டிப்பா. All கண்டிப்பா. right. Brilliant, brilliant. Thank you, Vinu. I think time போனதே தெரியல. Thoroughly enjoyed this conversation. Thank you for Indeed. giving me your time. And we'll அப்போ do உங்களுக்கு another session maybe later state வந்துட்டு estate planning, wills அத பத்தி நிச்சயமா. கொஞ்சம் நம்ம unpack பண்ணி ரொம்ப நல்லா பண்ணலாம் நம்ம. Thank you for being the guest. நோ ப்ராப்ளம் திலீப். தேங்க் யூ. அப்ரிஷியேட் இட்.